நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு 5 மாதம் சின்ன குஞ்சுக்கு வந்து கால்வாதம் இன்றைக்கி. அந்த கால்வாதத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி அதை தொட்டில் கட்டி தொங்க விட்டு ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சின்ன குஞ்சுகளுக்கு வந்து கால்வாதம் வந்துட்டுனா ஒன் சைடாக இழுத்து படுத்துக்கிடும். அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே செட் ஆயிரும். இதுக்கு வந்து அந்த ட்ரிபியூட்டும் ஆக்சிடெட்ராசிலும் 0.2 ml குறையா எடுத்து நெஞ்சில் அடிச்சுட்டு காலுக்கு வந்து ஐசிபி தைலத்தை போட்டு நல்லா நீவி விட்ருக்கோம். சரியா, காலுக்கு நல்லா நீவி விட்டு கோழியை கீழே போட்டால் சரிஞ்சே படுத்து கிடக்கும், ரெக்கவர் ஆகாது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி தொட்டில் கட்டி தொங்க போட்டிருக்கோம். 2 காலுக்கும் குழந்தைங்களுக்கு தொட்டு கட்டுற மாதிரி கட்டிட்டு காலுக்கு 2க்கும் ஓட்டை போட்டு காலை 2யும் கீழே தொங்க விட்டுட்டு மோஷன் போகிற பகுதிக்கும் ஓட்டை போட்டுடணும் கீழே. சரியா, பின்னாடி ஓட்டை போட்டு மோஷன் போட்டாலும் கீழே விழுந்துடணும். இந்த மாதிரி போட்டு தொங்க விட்டுறணும். அது காலை ஆட்டிக்கிட்டே கிடக்கும், காலை ஆட்டிகிட்டே இருக்கும், நடக்க ட்ரை பண்ணும், காலை ஆட்டிகிட்டே இருக்கும். காலையிலையும் நைட்டும் காலுக்கு ஐசிபி தைலம் போட்டு நீவி விட்டு இன்ஜெக்ஷனாக அடித்து கோழிக்கு இறை எல்லாமே கொடுத்து தண்ணிலாம் கொடுத்து தொங்க விட்டுறணும். சரியா, கால் மடிப்பு புண்ணுக்கு வந்து இதே ட்ரீட்மெண்ட் தான். அதே மாதிரி தொட்டில் கட்டி தொங்க போட்டு கால் மடிப்பு புண்ணுக்கு இதில் பின்னாடி மட்டும் ஒரு கம்பு வச்சு கட்டணும். காலை இப்படி மடக்க விடாமல் கட்டணும். பார்த்துடுங்க. கட்டிட்டு 3 நாளைக்கு ஒருக்கா டிடி இன்ஜெக்ஷன் போட்டு இந்த இடத்துல ஐமஸ் களிமை காலையிலும் நைட்டும் போட்டு விட்டு காலை மடக்க விடாமல் இதேமாரி தொங்க போட்டு வைத்தியம் பண்ணிங்கன்னா கால் மடிப்பு புண்ணையும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணலாம். பெரிய சேவலுக்கு. சரியா, வெளியே ஓப்பனில் இப்படி தொங்க விடக்கூடாது. வேறு கோழிகள் வந்து கொத்தி கொன்னே விடும் நீங்கள் போட்டு போய்ட்டு வரக்குள்ள. அதனால் இதில் உள்ள கூண்டுக்குள்ளே தான் இந்த மாதிரி செட் பண்ணணும். கூண்டுக்குள்ளே செட் பண்ணி வைத்தியம் பண்ணுறதுக்குன்னு தனியாக கூண்டுகள் இருக்கணும். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி 2 கூண்டுகள் வந்து கோழி கம்ப்ளைண்ட் வந்தால் தூக்கி அடைச்சி வச்சு வைத்தியம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கூண்டு வச்சுக்கிடுங்க. சரியா, வைத்தியம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எப்போவுமே ரேரான கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து இப்படி தான் நம்ம வைத்தியம் பண்ணி ஆகணும். சில கோழிகள் ரெக்கவர் ஆகும். இது வந்து பெரிய கோழினா இன்ஜெக்ஷன் துணிஞ்சு அடிச்சிடலாம். சின்ன குஞ்சு இன்ஜெக்ஷன் துணிஞ்சு அடிக்க முடியாது. பார்ப்போம் ரெக்கவர் ஆகுதான்னு பார்ப்போம்.